ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எனக்கு செம்ம பசி. ஸோ அதனால் வந்து ஃப்ரிட்ஜில் போய் பார்த்தா என்ன இருக்குன்னு ப்ரெட் இருந்துச்சு, ஒரு 4-5 ஸ்லைஸ் இருந்துச்சு. அதை வச்சு அப்படியே ப்ரெட் ஆம்லேட் போட்டுடலான்னு சொல்லிவிட்டு தோசைக்கல்லில் வந்து நான் வந்து நெய் வந்து தடவிட்டேன். ஆயில் யூஸ் பண்ணல, நெய் லைட்டாக தடவிட்டு அதுக்கப்புறம் ப்ரெட்டை எடுத்து நான் அதில் டோஸ்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் வந்து நல்லா டோஸ்ட் ஆகட்டும். அப்புறம் நான் வந்து ஒரு முட்டை வந்து அடிச்சு வச்சிட்டேன். கரம் மசாலா, மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சம் மிளகாய் பொடி அதெல்லாம் போட்டு நல்லா கலக்கி வச்சிட்டேன். தனியாக வந்து முட்டை வந்து நான் தனியாக தான் போட போகிறேன். ப்ரெட் வந்து ஸ்லைஸ் வந்து தனியாக இருக்குது, மிக்ஸ் பண்ண எனக்கு பிடிக்காது. ஸோ அது மாதிரி தனியாக வந்து வச்சுருக்கேன். ப்ரெட்டு கொஞ்சம் நல்லா செவர்ற மாதிரி நல்லா வந்து சுட்டாச்சு. 2 ப்ரெட்டு போட்டு நல்லா செவக்க விட்டுட்டு எடுத்துருவோம். அதுக்கப்புறம் ஆம்லேட் வந்து தனியாக போட்டுருவேன். சிம்மில் பண்ணிவிட்டேன், லைட்டாக சிம்மில் பண்ணிவிட்டு ஸ்லோ பண்ணிவிட்டு ப்ரெட்டை திருப்பி போட்டு எடுத்து வச்சாச்சு ஒரு பிளேட்டில். அதுக்கப்புறம் முட்டை ஆம்லேட்டு வந்து ஆம்லேட்டுக்கு வந்து ரெடி பண்ணி வச்சதுனால முட்டையை லைட்டாக வந்து நெய் தடவிட்டேன். சரியா, அதுக்கப்புறம் வந்து முட்டையை ஊற்றிடலாம். முட்டையை ஊற்றி நல்லா பரவி விட்டுறலாம். பரவி விட்டாச்சு. அப்படி ஒரு திருப்பி இப்படி ஒரு திருப்பி ரெடி பண்ணிடுவோம். அது அப்புறம் வந்து நான் 4-5 வந்து கட் பண்ணிவிட்டு ப்ரெட்டுக்குள்ளே வச்சுருவேன். ஏன்னா ப்ரெட்டோடு நான் மிக்ஸ் பண்ணலை, கவுச்சி ஸ்மெல் வரும்ன்ட்டு நான் வந்து அப்படி மிக்ஸ் பண்ணி சாப்பிட மாட்டேன். ஸோ இதை வந்து கட் பண்ணி ப்ரெட்டுக்குள்ளே வச்சு அது வந்து மடித்து சாப்பிடுவேன். இப்போ இந்த வேகாதுக்குள்ளே வைக்கணுமா ப்ரெட்டை? வாடை வரும் அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பெல் இருக்கும் பாருங்கள், அந்த பெல்லை கிளிக் பண்ணிட்டு ஆல் வீடியோஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணணும். சரியா, அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு வீடியோ போடும்போது உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். ஓகேவா? இனிமேல் ரெகுலராக வீடியோ வரும். ஸோ பார்த்துக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி ப்ரெட் ஆம்லேட் போட்டு சாப்பிடுங்க. சரியா, இந்த பிரெட் அதில் போடவா? அப்புறம் நீங்களும் என்ன சாப்பிட்டீங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஜாம் போட்டுக்கலாம். இந்த ஆம்லேட்டை போட்டு நான் அப்படியே காய வச்சுட்டேன் தோசை மாதிரி. என்ன அது இல்லடி, முட்டை பத்தலா இருக்கு எனக்கு. இது செட் ஆகாது, பெருசாக போடுறாங்க அவங்க. இல்லை, நான் வந்து முட்டையோட மிக்ஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனால் சத்தியமாக வரவே இல்லை. கொஞ்சம் வந்து அரைவேக்காடில் இருந்தால் தானே ஆம்லேட் வந்து அதில் வந்து ஒட்டும். சரி, அந்த ஸ்மெல் வரும்னா அதை நான் பண்ணவே இல்லை.